சிறகடிக்க ஆசை எபிசோடு இன்னைக்கு நைட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாமா? விஜயாவும் மனோஜும் வயிற்று வலியால் துடிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து, இந்நேரத்தில் என்ன உங்களுக்கு 3 மணி ஆச்சு, தூங்குறத விட்டுட்டு என்னப்பா பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு உடனே விஜயா சொல்கிறான். வயிற்ற கடமுடன்னு உருட்டுதுங்க, என்னன்னு தெரியலிங்க அப்படின்னு உடனே முத்து வந்து, உருட்டுதா அப்படின்னா பாத்திரங்க இதை உருள போகுது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அண்ணாமலை, டே கம்முன்னுறா ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா விஜயா, நாங்கள் சாப்பிட்றத சாப்பிட்டா பரவாயில்ல, நீ டைட்டிஷியன் சொல்லிட்டு என்னென்னமோ சாப்பிட்ற, அதனால தாம்மா இப்படி அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு விஜயா, அப்படியெல்லாம் இல்லை, இதான் இந்த பூக்காரி இருக்கால்ல, இவ சமைச்சதான் இப்படி ஆகிப்போச்சு. ஓ, கடவுள் பார்த்துக்குவாருன்னு சொன்னீங்க, அதுதானே இது? பணக்காரங்க வீட்லையெல்லாம் சமையலுக்குன்னு தனியாக ஆள் இருப்பாங்க, அவங்க நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. ஆனால் நீ என்னமோ இதில் கலந்துருக்கிறம்மா, அதனால தான் எனக்கு வயிற்று வலிக்குது அப்படின்னு உடனே அண்ணாமலை சொல்லுவான். விஜயா, வாயை அடக்கடி, நீ கண்டதையும் திம்ப, மீனா மேலே பழிய போடுவியா? டைட்டீசியன் பொண்ணு என்ன சொல்லிச்சோ அதை தான் மீனாவும் சமைச்சு கொடுத்துது. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக சாப்பிட்ருந்த ஃபுட்டிலிருந்து திடீர்னு டைட்டீசியன் ஃபுட்டு மாறிட்டியா, அதனால தான் இன்றைக்கி ஒத்துக்கல அப்படின்னு அண்ணாமலை சொல்லுவார். இது இருந்துக்கிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? எப்பவும் போல் சாப்பிடுங்க, வயசாகி போச்சு, இனிமேல் நீங்கள் உடப்பை குறைச்சி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சுருதி சொல்கிறான். மீனாக இருந்துக்கிட்டு, அத்தா கவலைப்படாதீங்க, எங்கள் அம்மாவுக்கு கை வைத்தியம் தெரியும், நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஏதாவது கஷாயம் வச்சு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே, கஷாயம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உன்னால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லுவான். உடனே மீனா ஃபோன் எடுத்து, அம்மா இந்த மாதிரி அத்தைக்கு ஆயிடுச்சுமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, சுடுதண்ணியில் உப்பும் சர்க்கரையும் போட்டு கொடு அப்படின்னு சொன்ன உடனே மீனா போயிட்டு சுடுதண்ணியில் உப்பும் சர்க்கரையும் போட்டு கொண்டாந்து கொடுப்பான். உடனே முத்து இருந்துக்கிட்டு, ஆஹா, அந்த தாரணி ஒன்று சொன்னாங்க தெரியுமா, உப்பும் சர்க்கரையும் சேர்த்தவே கூடாதுன்னு சொன்னாங்க, கடைசியில் உப்பு சர்க்கரையும் தான் இவங்களுக்கு மருந்தாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். அண்ணாமலை, இந்த சமயத்தில் ஏன்டா காமெடி பண்ணுற, அவளே வயிற்று வலியில் துடிச்சிட்ருக்கிறான் அப்படின்ன உடனே விஜயா இருந்துக்கிட்டு, இருக்குண்டா இருக்கும், எனக்கு வலினா உனக்கு சந்தோஷம்தான்டா நீ படுவ, இனிமேல் நான் டைட்டீஷியன் ஃபுட்டே எடுத்துக்க மாட்டேன்டா, என்னடா மனோஜ் அப்படின்னு உடனே மனோஜ், சரிம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரியே செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிடுவான். மீனா அம்மா சீதா 3 பேரும் பூக்கடையில் பேசிகிட்டு இருப்பாங்க. அம்மா, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த கஷாயம் தாம்மா அத்தைக்கு கொடுத்தேன், இப்போ நல்லாயிருச்சுமா அப்படின்னு உடனே சீதா சொல்லுவாள். எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாத வேலை, இந்த காலத்தில் என்ன டான்ஸ் போட்டிக்கு ஆட போகிறாங்க, உடம்ப குறைக்கிறேன்னு ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உடனே அதுக்கு மீனா சொல்லுவா, சீதா, மாமா எவ்வளவு சொல்லியும் அத்தை கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா, மாமா என்ன தான் பண்ணுவார் சொல்லு, சரி அவங்களுக்கெல்லாம் இது வேணும் தான் அப்படின்னு மீனா தம்பி சொல்லுவான். மீனா இருந்துக்கிட்டு அவங்க அம்மாட்ட, அம்மா எனக்கு பூ வாங்குற வேலையெல்லாம் இருக்குதுமா, நான் கிளம்புறேம்மா அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போ பார்த்து கான்ஸ்டபிள் அருணோட அம்மாவும் அந்த கோயிலுக்கு வருவாங்க. வந்த உடனே கான்ஸ்டபிள் அருண், அம்மா இங்கே பாரு, நம்ம சீதா மாதிரியே இருக்குது. ஆமாம்மா, சீதா தான், என்கிட்ட சொல்லியிருக்கான், கோயிலில் பூக்கடை வச்சுருக்கிறேன்னு, ரொம்ப வருஷமாக வச்சுருக்குறாங்களாமப்பா, சரி வா. சீதா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி இங்கே என்ன இந்த கோயிலுக்கு திடீர்னு அப்படின்னு உடனே அதுக்கு கான்ஸ்டபிள் அருண் அம்மா சொல்லுவான், நான் இந்த கோயிலுக்கு வந்ததே இல்லை, இவன் தான் போகணும்னு சொன்னான், அதுதான் அப்படியே சாமி கும்பிட்டு போகலான்னு, சரி வாமா நம்ம அப்படியே சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு உடனே சீதா அவங்க அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான். அப்படியே 4 பேரும் கோயிலுக்குள்ளே போவாங்க. அப்போ அருண் சீதாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, சீதா, எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்குது, நான் வந்து எதிர்பார்த்த மாதிரி தான் நீ இருக்க, யதார்த்தமாக இருக்க, நல்லா உன்னை வளர்த்திருக்காங்க, அம்மாவுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, என்னை வேறு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் நான் பொண்ணு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு சீதா சொல்லுவா, எனக்கு டைம் வேணுங்க, இப்போ எல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, தம்பியை படிக்க வைக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், எனக்கு நிறைய கடமைகள்லாம் இருக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே, பரவாயில்ல, இப்போ கூட நீ பொறுப்பாக தான் இருக்க, சரி நீ எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. கான்ஸ்டபிள் அருண் அம்மாவும் சீதா அம்மாவும் அப்படியே அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. சீதா அம்மா, சீதா வா போகலாம் அப்படின்னு போயிடுவாங்க. ரோகிணி கடைக்கு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஒரு ஆள் உள்ள வித்தியாசமாக வருவான். யாரா அது இந்த ஆள் அப்படின்னு போய் ரோகிணி பார்க்கும்போது ப்ரௌன் மணி ஹெல்மெட்டை கழட்டிட்டு, நான் தான் பாப்பா அப்படிம்பா. உடனே ரோஹிணி பயந்துக்குவான், இங்கெல்லாம் எதுக்கு வரீங்க, சொல்லிவிட்டா நானே வருவேன்ல, உங்களை முத்து பார்த்தான்னா இங்கே பிரச்சனை ஆகிடாதான், அது மட்டும் இல்லாமல் என் புருஷனுக்கு உங்கள் மேலே சந்தேகம் வந்துருச்சு, நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு உடனே, என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம், அவனுக்கு இங்கே பொருள் எடுக்கத்தாமா வந்திருக்கேன், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே கொடுமா, உங்கள் கடையில் எடுத்தால் குவாலிட்டியாகவும் இருக்கும், பொருள் கம்மியாகவும் கொடுப்பியல்ல, அதனால தான் வந்தம்மா அப்படின்னு உடனே, சரி நான் என்னென்ன வேணும்னு பாருங்கள், என் வீட்டுக்காரரை வந்த உடனே நல்ல பிராண்டில் கம்மியான விலையில் கொடுக்குறேன் சரியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே அண்ணாமலையும் முத்துவும் வந்துடுவாங்க. இதை ப்ரௌன் மணி எட்டி பார்த்துடுவான். ஐயோயோ, நம்ம மாட்டிக்கிட்டோம், முத்துவும் அண்ணாமலை இங்கே வந்துட்டாங்களே, சரி நான் போய் கிரவுண்டில் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ரோகிணி, சரி போங்க போய் ஒளிஞ்சுக்குங்க,
போ இன்றைக்கி நான் செத்தேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ப்ரௌன் மணி, என் கையில் தான் ஹெல்மெட் இருக்குல்ல, நான் தலையில் மாட்டிட்டு அப்படியே போய்க்கிறேன். ரோகிணி அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு பேசு, நான் அப்படியே இந்த சைடு கிளம்பிடுறேன் அப்படின்னு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு கிளம்புவான். அப்போ முத்து பார்த்துட்டு, நில்லுங்க, நீங்கள் யாருங்க இப்படி ஹெல்மெட் போட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி பதட்டத்தில், அவர் கஸ்டமரு, அவரையெல்லாம் நீங்கள் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு முத்துவை பார்த்து சொல்ல அப்படியே திரு திருன்னு முழிப்பான் ப்ரௌன் மணி. இதோட இந்த நாடகம் முடியுதுங்க. நாளைக்கு நைட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு காலையிலேயே நம்ம சேனலில் வந்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.